டீம் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா லிஃப்டிங் சேஃப்டி மெஷர்ஸ். ஒரு லிஃப்டிங் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லிஃப்டிங் ஒர்க் பெர்மிட் எடுக்கணும். ஸோ லிஃப்டிங் ஒர்க் பெர்மிட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஒரு லிஃப்டிங்கை நம்ம ஏதாவது ஒரு எரெக்ஷன் ஒர்க்கு ஏதாவது பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அந்த இடத்த சுற்றி நம்ம ஒரு பேரிகேட் சைனேஜஸ் போட்டுக்கணும். ஸோ டு அவாய்ட் த அன்ஆத்தரைஸ்டு என்ட்ரி. அதுக்கப்புறம் லிஃப்டிங் இருந்தால் லிஃப்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு க்ரேன் என்ன க்ரேனாக இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் ஒரு ஃபரானா க்ரேனு இல்லைனா டயர் மவுண்டட் க்ரேன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த க்ரேனை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு செக்லிஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிடணும். செக்லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும், மேக்ஸிமம் டயர் கண்டிஷன் குட்டாக இருக்கா, ஹைட்ராலிக் ஆயிலெலாம் பர்ஃபெக்டாக இருக்கா, ரெண்டாவது ஊக் பிளாக்கு, ஊக் கண்டிஷன்ஸ், அதேமாரி லிமிட் சுவிட்சஸ் கரெக்டாக இருக்கா. ஸோ இந்தமாரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கணும். அஸ் வெல் அஸ் க்ரேன் டாக்குமெண்ட்ஸ், மெயின் டாக்குமெண்ட்ஸ் லீகல் டாக்குமெண்ட் டிபிஐ, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்ஷன் சர்டிஃபிகேட், அஸ் வெல் அஸ் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அஸ் வெல் அஸ் ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு லிஃப்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா SWLL சேஃப் ஒர்க்கிங் லோட் ஷுட் நாட் எக்ஸீட் த 80% ஆஃப் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஸ் பர் கிரேன் ஃபேக்ட்ரி படி, ஆங்கிள் படி, பூம் லென்த்து படி 10 டன்னு நம்ம தூக்க வேண்டியதாக இருந்ததுன்னா மெட்டீரியல் நம்ம 8 டன்னு வரைக்கும் தூக்கலாம். ஸோ தட் இஸ் கால்டு சேஃப் லிஃப்டிங். இஃப் இட் இஸ் கிராசிங் 80% ஆஃப் லோடு தட் இஸ் கால்டு அஸ் ஏ கிரிட்டிக்கல் லிஃப்டிங். ஸோ அந்தமாரி லிஃப்டிங் மட்டும் நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஸோ திஸ் ஆர் த சேஃப்டி மெஷர்ஸ் யூ ஹேவ் டு செக் பிஃபோர் ஸ்டார்டிங் த ஒர்க்கு. அஸ் வெல் அஸ் லோடு எந்த மாதிரியான லோடு இருக்குது, ஸோ அந்த லோடில் ஏதாவது நம்ம ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லிங்கை நம்ம சூஸ் பண்ணணும். வெப் ஸ்லிங்காக இருக்கலாம், அஸ் வெல் அஸ் ஒயர் ரோப் ஸ்லிங்காக இருக்கலாம். ஸோ வெப் ஸ்லிங்காக இருந்தாலும் சரி, ஒயர் ரோப் ஸ்லிங்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பிஃபோர் இன்ஸ்பெக்டிங் பிஃபோர் யூஸிங் வி ஹேவ் டு செக் தட் ஸ்லிங் ஆல்சோ, தட் ஸ்லிங்கு டிபிஐ கண்டிஷன் ஆல்சோ நம்ம செக் பண்ணணும். அஸ் வெல் அஸ் லோடு தூக்குறப்ப என்ன பண்ணணும்னா ப்ராப்பரான லோட் டேக்லைன் கொடுத்துட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அண்டர் த சஸ்பெண்ட் லோடு ஒருத்தர் இருக்கக்கூடாது. ஸோ திஸ் எல்லாம் நார்மலான சேஃப்டி ப்ரொசீஜர். ஓகேங்களா. தேங்க்யூ.